முதன்முறையாக அந்த புதிய வீட்டில் அவள் தனியாக இருந்தாள். அவள் கதவை மூடிய போது அது ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரானிக் லாக் என்பதால் பலத்த சத்தத்துடன் தானாகவே பூட்டிக் கொண்டது. கிராமத்து பெண்ணான நட்சத்திராவிற்கு அதை பற்றி எதுவும் தெரியவில்லை. அவள் தன் துப்பட்டாவை கழற்றிவிட்டு ஆசுவாசப்படுத்திக் கொண்டாள். உடல் சோர்வினால் அவளுக்கு தெரியாமலேயே அவள் உறங்கி போனாள். ஆனால் அவள் உடல் இன்னும் கட்டுக்கடங்காமல் நடுங்கிக் கொண்டிருந்தது. தாத்தா கடும் சீற்றத்துடன் விக்ரமின் பக்கம் திரும்பினார். இது என்ன விளையாட்டு விக்ரம்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவள் நீ தொட்டு தாலி கட்டின உன்னோட பொண்டாட்டி. அவளை நீ இப்படிதான் மிரட்டுவியா? அறிவில்லை உனக்கு என்று கொந்தளித்தார். விக்ரம் தன் ஆணவம் குறையாமல், தாத்தா நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் அவ கழுத்துல தாலி கட்டினேன். அதுக்காக இந்த உறவை நான் மதிச்சு நடப்பேன்னு அர்த்தம் இல்ல. இந்த பொண்ணை எதுக்காக என்னோட ரூம்க்கு அனுப்பி வச்சீங்க? இவ தலையில புல்லட் இறங்காம அவ தப்பிச்சதே நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க என விக்ரம் இரக்கமில்லாமல் பேசியதை கேட்டு சங்கர் குறுக்கிட்டான். இது ரொம்ப தப்பு விக்ரம், நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது என்று சங்கர் சீறினான். விக்ரம் சங்கரை முறைத்தபடி, சங்கர் நாளையில இருந்து நீ மறுபடியும் ஆபீஸ்க்கு போகணும்னு நினைக்கிறேன். நீ கடைசியா எப்போ ஆபீஸ் பக்கம் போனேன்னு உனக்காவது ஞாபகம் இருக்கா? அங்க போய் உன் முகத்தை காட்டி ரொம்ப நாள் ஆச்சுல என்று அவனை பகிரங்கமாக அவமானப்படுத்தினான். சங்கர் முகம் சுளித்து, உன்கிட்ட எல்லாம் பேசினேன் பாரு, என்ன சொல்லணும் என்று சொல்லிவிட்டு அவன் ஆத்திரத்தில் கால்களை தரையில் மிதித்தவாறே அங்கிருந்து வெளியேறினான். அப்போது ஆகாஷ், ஸ்டாப் இட் விக்ரம், சங்கர் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டா? நீ அண்ணிக்கிட்ட இப்படி மரியாதை குறைவா நடந்திருக்க கூடாது என்றான். இது விக்ரமை இன்னும் கொந்தளிக்க செய்தது. ஷட் அப் ஆகாஷ், இவளை யார அண்ணின்னு கூப்பிட சொன்னது? இவளை அண்ணின்னு கூப்பிட வேண்டிய அவசியமே இல்ல. உங்களுக்கு புரியுதா? இப்ப எல்லாரும் இங்கிருந்து கிளம்புங்க. அதான் அங்க பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, போங்க போய் உங்க பார்ட்டியை கண்டினியூ பண்ணுங்க என்று கர்ஜித்தான். விக்ரமின் வார்த்தைகளை கேட்ட த்ருவ் வியப்புடன் யோசித்தான். இவன் அந்த பார்ட்டிக்கே வரல, அப்புறம் நாங்க எல்லாரும் அங்க இருந்தோம்னு இவனுக்கு எப்படி தெரியும் என்று நினைத்தவன் நிலைமை மோசமாவதை உணர்ந்து, நாம இங்கிருந்து உடனே கிளம்பணும் என்று மற்றவர்களை அழைத்துக் கொண்டான். தாத்தா நட்சத்திராவை மெல்ல அங்கிருந்து அழைத்துச் செல்லத் தொடங்கினார். விக்ரமை ஒரு முறை அழுத்தமாக பார்த்தவர், விக்ரம் இத பத்தி நான் அப்புறமா உன்கிட்ட பேசுறேன் என்று கண்டிப்புடன் சொல்லிவிட்டு நட்சத்திராவை விருந்தினர் அறைக்கு கூட்டிச் சென்றார். துப்பாக்கிச் சூட்டின் அதிர்ச்சியிலிருந்து நட்சத்திராவால் இன்னும் மீளவே முடியவில்லை. கண்கள் சிவக்க அழுது அழுது உடல் சோர்ந்து போய் அப்படியே மயங்கி விழும் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாள். சிறிது நேரத்தில் மூச்சை பிடித்து தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு அவள் நிமிர்ந்து அமர அவளது நிலையை பார்த்த தாத்தா விஸ்வநாதன் மெல்ல பேசத் தொடங்கினார். இங்க பாருமா நட்சத்திரா, நான் உன் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு இந்த தாத்தாவை மன்னிச்சுடு. உனக்கு ரொம்ப பெரிய அநியாயம் நடந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அந்த சமயத்துல எனக்கு வேற எந்த வழியும் தெரியலம்மா. விக்ரம நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் உன்னை வற்புறுத்தினதுக்கு காரணமே அந்த சூழ்நிலை தான் என அவர் குரல் தழுதழுக்க தொடர்ந்தார். நாங்க மட்டும் அந்த நேரத்துல அப்படி ஒரு முடிவு எடுக்காம இருந்திருந்தா எங்க குடும்ப மானமே மண்ணோட மண்ணா போயிருக்கும். அது மட்டும் இல்லாம விக்ரம் கோபத்தோட உச்சத்துக்கே போய் பைத்தியம் புடிச்ச மாதிரி ஆகியிருப்பான். அவன் உன் ஒட்டுமொத்த குடும்பத்தையே அழிச்சிருப்பான். அவனோட கோபம் எப்பேற்பட்டதுன்னு நீயே இப்ப பாத்திருப்பல்ல. நீ அவனோட பெட்ல படுத்திருந்த ஒரே காரணத்துக்காக உன்னையே சுட பாத்திருக்கான் பாரு. அப்படி இருக்கும்போது அவனோட கௌரவத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அவன் எப்படி ருத்ர தாண்டவம் ஆடுவான்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பாருமா. அதனாலதான் வேற வழியே இல்லாம இந்த தாத்தா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா என மனமுருக பேசினார். பின்பு அவர் நட்சத்திராவின் கைகளை இறுக பற்றியபடி கெஞ்சலாக தொடர்ந்தார். இங்க பாரு நட்சத்திரா, என்னோட பேரன் குணத்தை பத்தி எனக்கு தெரியாம இல்ல. அவன் ஒரு பிடிவாதக்காரன், முரட்டுத்தனமான கோபக்காரன். ஆனா அவன் இப்படி மாறினதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. ஆக்சுவலி அவன் ரொம்ப நல்லவன், பாசக்காரன். ஆனா இப்ப தன்னோட உண்மையான முகத்தை மறைச்சிட்டு ஒரு முகமூடிக்கு பின்னாடி வாழ்ந்துட்டு இருக்கான். எனக்கு என்னோட பழைய பேரன் விக்ரம் திரும்ப வேணும். ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் மாறிடுவான்னு நம்பினேன். ஆனா அங்க நடந்த குளறுபடிதான் உனக்கே தெரியுமே என்றவர் நட்சத்திராவின் கண்களை நேராக பார்த்தபடி, இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை நீ மட்டும்தான். நீ அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையா இருந்து
அவனை மாத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு பொண்ணோட அன்புக்கு எதையும் குணப்படுத்துற சக்தி உண்டுமா? இந்த தாத்தாவை மன்னிச்சு அவருக்காக ஒரே ஒரு உதவி செய்வியா என்று அவளது கைகளை அழுத்தி பிடித்து கேட்டார். வேறு வழி இல்லாத நட்சத்திரா அமைதியாக தலையசைத்து சம்மதம் தெரிவித்தாள். அதை பார்த்த விஸ்வநாதனின் முகத்தில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த தாத்தா உனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியும் என் பேச்ச கேட்டு சம்மதிச்சிருக்க பாரு. அதுக்காக நான் உனக்கு ஒரு சத்தியம் பண்ணித்தரேன். நீ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டல, அந்த படிப்பை முழுசா படிச்சு முடிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் செய்வேன். இதுக்கு தடையா அந்த விக்ரமே வந்தா கூட உனக்காக அவனை எதிர்த்து நிக்க நான் தயங்க மாட்டேன். ஆனா அதுக்காக நீ ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். செய்வியா என கேட்டார். நட்சத்திரா அவர் எதை கேட்கப் போகிறார் என்று புரியாமல் மெல்ல மீண்டும் தலையசைத்தாள். உடனே விஸ்வநாதன் புன்னகையோடு, இங்க பாருமா, நீ இப்போ விக்ரமோட பொண்டாட்டி. விக்ரம பழையபடி மாத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு. எனக்கு அந்த பழைய விக்ரம் வேணும். அத நீ பண்ணி தருவியா? உன்கிட்ட நான் கெஞ்சி கேக்குறேம்மா என தாத்தா கேட்க, நட்சத்திரா என்ன பதில் சொல்வது என தெரியாமல் அமைதியாகவே இருந்தாள். அதை பார்த்தவர் மௌனம் சம்மதம் என எடுத்துக்கொண்டார் போல. உடனே சந்தோஷமாக, அப்படின்னா சரி, விக்ரம மாத்துறது உன்னோட பொறுப்பு. உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு என்றார். தாத்தா சொன்ன அந்த வார்த்தைகள் நட்சத்திராவின் காதுகளில் ஒலித்துக்கொண்டே இருந்தன. விக்ரமை திருமணம் செய்து கொண்ட போது அவள் மனதளவில் முற்றிலும் உடைந்து போயிருந்தாள். அதற்கு முக்கிய காரணம் அவளது டாக்டர் கனவு சிதைந்து போனதுதான். ஆனால் இப்போது தாத்தா கொடுத்த அந்த வாக்குறுதி அவளுக்கு இருட்டில் தெரிந்த ஒரு பெரிய வெளிச்சமாக தெரிந்தது. ஆனால் தன்னுடைய லட்சிய கனவிற்காக தன்னுடைய வாழ்க்கையை பணயம் வைக்க தயாராகி விட்டாளா நட்சத்திரா? விக்ரமை திருமணம் செய்து கொண்ட அந்த நொடியில் தன் மருத்துவர் கனவு கருகிவிட்டதாக எண்ணி தவித்தவளுக்கு தாத்தா சொன்ன அந்த வார்த்தைகள் நட்சத்திராவின் காதுகளில் தேனாக பாய்ந்தன. இப்போதுதான் ஒரு மெல்லிய நம்பிக்கை பிறந்தது. ஒரு நீண்ட பெருமூச்சுடன் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டவள் தன் மனதில் இருந்த குழப்பத்தை மெல்ல பேசத் தொடங்கினாள். நீங்க என்ன சொல்றீங்க? என்னால செய்யவே முடியாதுன்னு நினைக்கிற ஒரு பெரிய பாரத்தை என் தலையில தூக்கி வைக்கிறீங்களே. அவரை சின்ன வயசுல இருந்து வளர்த்த உங்களாலேயே அவரை திருத்த முடியல, அவர்கிட்ட எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியலன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது அவரை பத்தி எதுவுமே தெரியாத என்னால மட்டும் இது எப்படி தாத்தா சாத்தியமாகும்? நான் என்ன மந்திரவாதியா என்ற நட்சத்திரா வியப்புடனும் சற்றே விரக்தியுடனும் கேட்டாள். தாத்தா மென்மையாக புன்னகைத்தபடி நட்சத்திராவின் அருகில் வந்தார். நீ கேக்குறது எனக்கு புரியுதுமா, நீ சொல்றதுல இருக்கிற நியாயமும் எனக்கு தெரியுது. ஆனா நாங்க இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கோம். என்னோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கிறதா நான் பண்ணின அந்த சின்ன நாடகத்துக்காக தான் அவன் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சான். நான் கேட்ட அந்த ஒரு வாக்குறுதியை அவன் நிறைவேற்றிட்டான். ஆனா கல்யாணம் முடிச்ச அடுத்த நிமிஷமே அவன் என்கிட்ட ரொம்ப கராரா ஒரு விஷயத்த சொல்லிட்டான். இனிமே என்னோட எந்த விஷயத்திலையும் நீங்க தலையிடக்கூடாது, உங்க விருப்பத்தை கேட்க போறதில்லைன்னு முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டான் என்றார். அவர் குரலில் ஒருவித நடுக்கம் தெரிந்தது. அதனால தானம்மா என்னால அவன்கிட்ட எந்த கட்டுப்பாடும் விதிக்க முடியல. அவன்கிட்ட எதையும் அதிகாரமா சொல்ல முடியாம நான் தவிச்சு போய் நிக்கிறேன். ஆனா நீ மனசு வச்சா, உண்மையாவே முழு மனசோட முயற்சி பண்ணினா இந்த சிக்கல் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்னு எங்களுக்கு இன்னும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குமா என்று உருக்கமாக பேசி முடித்தார். தாத்தாவின் அந்த பேச்சு நட்சத்திராவின் மனதிற்குள் ஏதோ ஒரு பாரத்தை ஏற்றியது. விக்ரமின் பிடிவாதமும் தாத்தாவின் நம்பிக்கையும் அவளை புரியாத ஒரு போராட்டத்திற்குள் தள்ளுவதை அவள் உணர்ந்தாள். என்னால எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? அந்த முரடனை என்னால மாத்த முடியுமா? இவர் இதெல்லாம் தெரிஞ்சுதான் என்கிட்ட கேக்குறாரா என்று அவள் தனக்குள் 100 முறை கேட்டுக்கொண்டாள். அவளுக்குள் இன்னும் அந்த இளமை துள்ளலும் எதையும் அறியாத வெகுளித்தனமும் அப்படியே இருந்தது. அவளது முகமாற்றத்தை கவனித்த தாத்தா ஆறுதலாக தொடர்ந்தார். இங்க பாருமா, நாம இத பத்தி நாளைக்கு பேசலாம். இப்போதைக்கு நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நீ ரொம்ப டயர்டா இருக்கன்னு எனக்கு தெரியும். உன் அலமாரியில இப்போதைக்கு சேலைங்க மட்டும்தான் இருக்கு. அது உனக்கு வசதியா இருக்காதுன்னு தெரியுது. சீக்கிரமே எங்க டிசைனர் கிட்ட சொல்லி உனக்கு பிடிச்ச மாதிரி புது ட்ரெஸ் ரெடி பண்ண சொல்றேன். அது வரைக்கும் உன்னோட பாட்டியும் மாமாவும் உனக்காக சில துணிகளையும் மற்ற பொருட்களையும் அனுப்பி வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் இந்த ரூம்லயே வச்சிருக்கோம். அத பாருமா,
உனக்கு தேவையான மாதிரி நீயே அதை அடுக்கிக்கலாம் என்றார். தாத்தா சொன்னதை கேட்டதும் நட்சத்திராவுக்கு பெரும் நிம்மதி ஏற்பட்டது. அப்பாடா, இந்த வெயிட்டான சாரியை இதுக்கு மேல கட்ட வேணாம் என்று நினைத்தவள் மெல்ல புன்னகைத்தாள். தாத்தா அவளை ஓய்வெடுக்கச் சொல்லிவிட்டு அறையிலிருந்து வெளியேற தயாரானார். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.